உண்டு, உன்னை தாயின் கருவில உருவாக உண்டு பெயர் சொல்லி அழைத்த ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவரோட கூட நீ பேசு, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சங்கீதத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் அந்த வசனத்துல 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் வசனம் 1. அது இல்ல, இப்ப படிச்ச சங்கீதம் 1 54 1. தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா. தேவனே உங்க நாமத்தினால என்னை ரட்சிங்க. ஆண்டவர் ஒரு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும். நம்ம பெரிய பரிசுத்தவான் கிடையாது. நம்ம பாவியிலும் பாவி, பிரதான பாவி. பாவமான காரியத்திலிருந்து சேற்றிலிருந்து விழுந்து நம்மளை தூக்கி எடுத்து அவர் கைகள் எல்லாம் என்னது சேரோடு அவர் நம்மளை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அவர் ரத்தத்தை நமக்காக கொடுத்து ஜீவனை கொடுத்து, அல்லேலூயா, இன்றைக்கு நம்மள ஆண்டவர் நிறுத்தி இருக்காருன்னா அதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. வசனத்தை திருப்பி வாசிங்க. தேவனே ஒரு நாமத்திலிருந்து என்னை ரட்சித்து ஒரு வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அடுத்து 2. தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். அல்லேலூயா. நான் பேசுறதெல்லாம் ஆண்டவர் நீங்க கேட்கணும். ஆண்டவர் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நீங்க எனக்கு கேட்கணும். ஆண்டவரே எங்க கேட்பீங்க? எந்த இடத்துல ஜெபிப்பீங்க? எப்படி ஜெபிப்பீங்க? எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று கேட்கறீங்கல்ல? ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் என் குடும்பத்துல உள்ள போராட்டம்? ஆனா தேவனுடைய சமூகத்துல தாவீது சொல்றாரு இந்த வசனத்துல, தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி சாயும். அல்லேலூயா. அப்ப நம்ம விண்ணப்பத்தை எங்க கேட்கப்பட வேண்டும்? தேவ ஆலயத்துல கேட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ ஆலயத்துல வரும்போது வசனம் சொல்கிறது அல்லவா, இந்த தலத்துல செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. எந்த தலத்துல? தேவன் தங்கும் ஆலயத்துல. அதனாலதான் தேவ ஆலயத்துல நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ தேவன் எனக்கு சகாய, ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரா இருக்கிறாரு? சகாயர். எனக்கு உதவி செய்வார், என்னை நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம என்ன இருக்கணும்? ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல ஒரு ஐக்கியம் வேண்டும் என்றால் எப்பொழுது வேணும் ஐக்கியம்? தேவாலயத்துல வரும்போதுதான் ஒரு ஐக்கியம்.